guys, வணக்கம் iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆட்டு இறைச்சி சமைக்க போகிறேன். அதாவது ஆட்டுக்கறி கிரேவி சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட்டு இறைச்சியை அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, இஞ்சி, மிளகு எல்லாமே போட்டு இப்போ வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டு இறைச்சி ஒரு 80%க்கு இப்போ வெந்துருச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு இந்த டைமில் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன் இப்போது சேர்க்குறேன்னா, ஆட்டு இறைச்சி ரொம்ப லேட் ஆகும் வேக. உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து வேக வச்சோமா குழஞ்சிடும். அதனால தான் லேட்டாக இப்போ போட்டு இப்போ நான் வேக வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இறைச்சியே ஒரு 19%, அதாவது 90% நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த இறைச்சியை வேக வைக்கும்பொழுது நான் என்னென்ன போட்டேன்னு சொல்லிவிட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகை இடிச்சும் போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் முழுசாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சிராய் புல் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி ஒரு பெரிய துண்டு, அது நல்லா இடித்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் நல்லா வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 90% வெந்துருச்சு. இனி மீதி சதவீதம், அதாவது மீதி ஒரு 10% நான் மசாலா பொடியோடு வேக வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ மசாலா, அதாவது 1/4 கிலோ ஆட்டு இறைச்சிங்கிறதுனால அதுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இறைச்சி மசாலா தூள், அதாவது இறைச்சி கறி பவுடர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதோடு வெறும் மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு போதுமான உரப்பு. உங்கள் வீட்டில் அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதோடு மல்லி பவுடர், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி மற்ற தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நான் இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அரைக்கணும்னா அரைச்சும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நிலமாக வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 பூ, அன்னாசி பூ 3ல் 2 ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் இது கிராம்பு ஃப்ரெண்ட்ஸ். கிராம்பு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கிறேன். 3 தக்காளி பழம் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கொத்தமல்லி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கொத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சமைக்கலாம். சட்டி நல்லா சூடேறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு திங் சொல்ல மறந்துட்டேன். கடுகு தாளிப்பு சிறிதளவு, இது நல்லா வெடிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு, இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொன்னிறமாய் வதங்கினதும் எடுத்து வச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக வெட்டி வைத்த தக்காளி பழம், கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த இறைச்சிலையும் நீர் இருக்குதுங்களா, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அதிகமாக தண்ணி ஆயிரும் நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு இருந்தால். இது கொதித்து மிளகாய் வாடை போனதும் அடுத்ததாக இறைச்சியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்ச இறைச்சியை இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வைக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி ஆட்டு இறைச்சியோட கறி கிரேவி தான் இது. இந்த குழம்பு நல்லா இறைச்சியோடு எக்ஸப்ட் பண்ணிட்டோன்னா அது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை வேக வைக்கலாம். சின்ன நல்லையே கொதிக்க விடலாம். ஆடு கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் நம்ம கருவேப்பிலை பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 ஒரு 3 கொத்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது பேபி செடி பாவம். இப்போது இந்த 3 கொத்து கறிவேப்பிலையை நல்லா கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே போட போகிறேன். 2 பச்சை மிளகாய் இதையும் போட போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே களை கட்டுது.
நான் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அதாவது லெமன் சாறு, அதாவது பியூரான லெமன் ஜூஸ் நான் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பின்னால் வீட்டு அம்மா கத்துறாங்க பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ், காமெடி பண்ணுறாங்க. ஆட்டுக்கறி கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்னால் வீட்டு அம்மான்னு சொல்லுவேன், ஜஸ்ட் நான் கற்றுனாங்களே, அந்த அம்மாவோட பேத்திக்கு பர்த்டே. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தட்டல் புட்டலாக இருக்காங்க. வீட்லேயே சிம்பிளாக செய்கிறாங்க. எனக்கு ஆட்டிறைச்சி வாங்கி கொடுத்துட்டு சமைச்சு கொடுக்க சொல்லிட்டாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமைச்சு வச்சுட்டு இதை எடுத்து போய் கொடுக்குற வேலை தான். இந்த கறி கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இது என்னோடய பாட்டியிலேருந்து, அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து எங்கள் அம்மா கற்றுக்கிட்டு, அவங்கள்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சமையல். இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட முடியாது, விருந்துக்கு போகும்போது நான் சாப்பிடுவேன், கூப்பிட்ருக்காங்க, அப்போ நான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ, இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.